துபாய் மற்றும் தாய்லாந்து நாடுகளிலிருந்து விமானங்களில் கடத்தி வரப்பட்ட 1 கிலோ 650 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்தனர். வெளிநாடுகளிலிருந்து சென்னைக்கு விமானங்கள் மூலம் தங்கம் கடத்தி வருவதாக வந்த தகவலின் அடிப்படையில் பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஒரு பயணியிடமிருந்து காலணியில் மறைத்து வைத்திருந்த தங்க பசையையும் மற்றொரு பயணியிடமிருந்து நகைகள் என சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 2 பயணிகளையும் சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே ஒரே தண்டவாளத்தில் அடுத்தடுத்து 4 மின்சார ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் லேசான சாரல் மழை பெய்த நிலையில் சிங்கப்பெருமாள் கோவில் மறைமலை நகர் இடையே திடீரென சிக்னல் கோளாறு ஏற்பட்டது. இதனால் சுமார் 20 நிமிடத்திற்கும் மேலாக மின்சார ரயில் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டது. சிக்னல் கோளாறு காரணமாக விரைவு ரயில் தாமதமாக செல்லக்கூடாது என்பதற்காகவே ஒரே தண்டவாளத்தில் அடுத்தடுத்து 4 ரயில்கள் நிறுத்தப்பட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே விடிய அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் சாலை விபத்து ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்தார். திருமலை நகர் 7வது மற்றும் 5வது தெரு சந்திப்பில் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளார். இந்த நிலையில் அப்பகுதியில் தார் சாலை போடும்போது வேகத்தடை நீக்கப்பட்டதாகவும் இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டதாகவும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.